கிறிஸ்தவர்களும் பரிசுத்தமும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் நாம் ஒவ்வொரு வாரமும் தொடர் போதனையாக பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் அதிகாரம் 10 வசனம் 31. 1 Corinthians chapter 10 verses 31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை நீங்கள் செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆமென். கிறிஸ்தவர்களும் பரிசுத்தமும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் நாம் தொடர் போதனையாக இன்றைக்கு தேவ மகிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வசனத்தையும் ஒரு வார்த்தையை முன்வைத்து நாம் அதை தியானிக்க போகிறோம். ஆமென். தேவ மகிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல கொரிந்தியருடைய பட்டணத்துக்கு, கொரிந்தியருடைய சபைகளுக்கு, கொரிந்தியருடைய ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் புசித்தாலும் சரி குடித்தாலும் சரி எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சுயமான காரியங்களுக்காக, சுயமான திட்டங்களுக்காக, சுயமாக நீங்கள் ஓடி தெரியாதபடிக்கு, நீங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு, அந்த இரட்சகரை நீங்கள் அந்த இரட்சகரினுடைய அந்த பிரசனத்தை நீங்கள் அடையும்படி, அந்த பிரசனத்துக்குள்ள நீங்கள் ஓடும்படி. புரியுது நான் சொல்லுவது? இந்த தேவ மகிமை எதுக்காக? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசிகளுக்கு நம்ம இடத்துல சொல்லும்போது தேவ மகிமையில் இருங்க சொல்லி சொல்லணும். இந்த தேவ மகிமை அப்படின்னா எதுக்காக இந்த தேவ மகிமையை நீங்கள் இருக்கணும்? தேவ மகிமை எதுக்காக செயல்படும்? இப்போ தேவ மகிமை குறித்து ஒரு சின்னதாக ஒரு பொருள் அர்த்தங்களை குறித்து நம்ம பார்ப்போம். தேவ மகிமை என்றால் கர்த்தரின் மகிமை அல்லது தெய்வீகமானது அல்லது தெய்வீக தன்மை வாய்ந்த பிரகாசம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு ஷார்ட்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா பிரசன்னம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடிக்கடி நம்ம சொல்லும் போது பிரசனத்துல இருக்கிறேன், இன்னைக்கு பிரசனத்தை உணர்ந்தேன், இன்னைக்கு பிரசனத்துக்குள்ள மாறினேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவோம். அப்ப பிரசனம் என்பது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய தெய்வீகமானது, கர்த்தருடைய தெய்வீக தன்மை வாய்ந்த ஒரு பிரகாசமானது அப்படின்னு சொல்லுவோம். இது கர்த்தருடைய சக்தி அப்படின்னு சொல்லப்படுது. இல்லைன்னா கர்த்தருடைய மேன்மை என்று சொல்லப்படுகிறது. புரியுதா? அப்போ கர்த்தருடைய சக்தி அல்லது கர்த்தருடைய மேன்மை. அப்போ இந்த பிரசனம் என்பது பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமை இஸ்ரவேல் மக்களுடைய கூட இருந்ததை குறித்து பார்க்க முடியும். அவருடைய பிரசன்னத்துக்குள் ஒரு அடையாளமாக பகலிலும் இரவிலும் மேகஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக அவங்க கூட இருக்கிறதை எல்லா ஜனமும் பார்த்ததை குறித்து பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வல்லமை, இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கவங்க, சர்ச்சுக்கு போகிறவங்க, ஆராதனை பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம். இந்த ஜெபம், பைபிள் படிக்கிறது அப்படின்றது ஒரு அடிப்படையான ஒரு காரியம். நீ இந்த அடிப்படையிலே சில பேர் இருக்க மாட்டோம், ஒழுங்கா பைபிள் படிக்க மாட்டோம், ஒழுங்கா ஜெபம் பண்ண மாட்டோம். அதே நமக்கு அடிப்படையே இல்லாமல் போகுது. அப்ப அடிப்படைக்கு மேல என்ன வருது அப்படின்னா தேவனுடைய மகிமை. அப்ப தேவனுடைய மகிமை, இந்த பிரசன்னம் வரணும்னா எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா பிரசங்கத்துல இருந்து கிடைக்கும். எதற்காக உங்களுக்கு நாங்க பிரசங்கம் பண்ணுகிறோம்? இன்னைக்கு நீங்க சொல்லும் போது, இன்னைக்கு நல்ல ஆராதனை இருந்துச்சுங்க, இன்னைக்கு நல்ல பாட்டு இருந்துச்சுங்க, பாட்டு சூப்பராக இருந்துச்சு, மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதனால தான் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்கள் என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு அந்த கான்செப்ட், இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்றது கிடையாது, பிரசங்கங்களை கம்மி பண்ணிட்டாங்க, தேவனுடைய வார்த்தைகளை கம்மி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பூரா புகை விடுறது, தீ விடுறது, கலர் கலராக லைட் விடுறது, இன்னைக்கு அதில் தான் இன்னைக்கு அந்த எமோஷனல் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில ஊழியக்காரங்கள் அந்த
ஒரு லைவ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டத்துக்கு போய் காசு கொடுத்து போயிட்டு வருவாங்க. காசு கொடுத்து பணம் கட்டி போயிட்டு வருவாங்க. போயிட்டு வர சொன்னாங்க, பயங்கரமாக இருந்துச்சுங்க, பிரசனத்தை உணர்ந்தவங்க அப்படின்வாங்க. ஆனால் அந்த கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய சக்தி, கர்த்தருடைய அந்த தெய்வீக அந்த மகிமையை அவங்க அடைஞ்சிருக்க மாட்டாங்க. எதை அடைஞ்சிருப்பாங்கன்னா அந்த கொஞ்ச நேரம் டம்மு டம்முன்னு குதிச்சு. விஞ்ஞானிகள் சொல்லும்போது சொல்றாங்க, ஒரு மனுஷனை இசை கருவி அந்த சத்தத்தினாலே அந்த ஸ்வரங்களினாலே ஒருத்தரை மயக்க முடியும் அப்படின்றாங்க. அவனை உயிர்ப்பிக்கவும் முடியும், அவனை கொல்லவும் முடியும். கத்தி வேண்டாம், எந்த ஒரு ஆயுதம் வேண்டாம். அவனை மயக்கணும் அப்படின்னா எந்த ஒரு காரியம் வேண்டாம், இசையை போட்டு இசையில மயக்கிட்டான். இன்னைக்கு அதனாலதான் சில இசையமைப்பாளர்கள் பேரை சொல்லி அவங்க பாட்டு எனக்கு பகலில் அப்படி இருக்கு, இரவில இப்படி இருக்கு, நான் தூங்க வைக்கிறது, தாளட்டுது அப்படின்னு சொல்லி சில இசையமைப்பாளர்களை, மியூசிக் டைரக்டர்களை, சில மியூசிக்களை சில பேர் அடிமையாக கேட்பாங்க. சொல்ல போது இல்லையா? நான் சொல்ல புரியுது இல்லையா? இருக்கீங்களா? அப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, இதுக்கு ஒரு உதாரணமாக 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, 2 நாளாகமம் 2 Chronicles chapter 7 verses 1-3. சாலமோன் ஜெபித்த போது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலியையும் பட்சித்தது. எனக்கு கவனம் பாருங்க, இந்த தேவ மகிமை அப்படி தொடர்ச்சியை வாசித்து அங்க நிப்பாட்டது வாசித்துட்டு இருக்கணும். அப்படி கவனம் பண்ணிக்கோங்க. இப்போ சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த பொழுது தேவனுடைய மகிமை அங்கே இறங்கி அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய தகன பலிகளையும் தேவையில்லாத மற்ற பலிகளையும் அங்கே பட்சித்தது. அப்போ தேவனுடைய மகிமை எதுக்கு? நீங்க ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே, நீங்க சபைக்கு வந்து ஆராதனை பண்ணி முடிச்ச உடனே எதுக்காக பிரசங்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஆலோசனை, புத்தி சொல்லும், உபதேசிக்கும், உங்களை மாற்றக்கூடியதுக்கு தான் பிரசங்கம். இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கத்தை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நீங்க கிணறு மாறி இருப்பீங்க. சரியா இந்த பிரசங்கத்தை நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா, அந்த பிரசங்கம் நீங்க கேட்டு அந்த பிரசங்கத்தை நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா பிரசங்கத்தை பெற்றிருப்பீங்க. அதாவது தேவனுடைய வல்லமையை பெற்றிருப்பீங்க, தேவனுடைய மகிமையை பெற்றிருப்பீங்க. தேவனுடைய வல்லமை மகிமை உங்களுக்குள்ள கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள அந்த சக்தி அவங்களை மேன்மைப்படுத்தியிருக்கும், உங்களை உயர்த்தி இருக்கும், உங்களை கனப்படுத்திருக்கும். நீங்க ஒரு கனவீனமாக மறுபடியுமாக ஒரு அழியாத, ஒரு புரியாத, மறுபடியும் ஒண்ணுமே இல்லாத, செயல்படாத ஒரு மனுஷனா, ஒரு மனுஷன் நீங்க வந்து இங்க மறுபடியும் தேவ சமூகத்தில் வந்து நிற்க மாட்டீங்க. அல்லது அங்க அற்புதம் கிடைக்கும், இங்க அற்புதம் கிடைக்கும், இதுல போனா கிடைக்கும், அதுல போனா கிடைக்கும், அதை செஞ்சா கிடைக்கும், இதை செஞ்சா கிடைக்கும் சொல்லி நீங்க போய் மனுஷனால் உண்டாக்கப்பட்ட எந்த சுரூபத்துக்கு முன்பாக உங்களை நீங்க நிப்பாட்டிருக்க மாட்டீங்க. சரியா பிரசங்கத்தை கேட்டிருந்தா, பிரசங்கத்துல நீங்க மனம் மாறியிருந்தா, அந்த பிரசங்கத்துல உங்களுக்கு சரியான உபதேசம் கிடைச்சிருந்தா, ஆலோசனை கிடைச்சிருந்தா, புத்தி கிடைச்சிருந்தா, இயேசு கிறிஸ்து பிரசங்கமான பிரசங்கம் பண்ணினார். அங்க எப்படிப்பட்டவங்க இருந்தாங்க? இயேசு உயிர் திறந்தார் என்று விசுவாசிக்கிறவங்க இருந்தான். இயேசு உயிர் திறன அப்படின்னு சொல்லி கூடவங்க இருந்தான். இயேசு கிறிஸ்து கொடுக்கறதால சாப்பாட்டுக்காக மட்டுமே வந்தான். அவர் கூட போன சாப்பாடு கிடையாது வந்தான். இன்னொரு கூட்டம் இருக்கு, அவருக்கு பின்னாடி போன ஒரு அற்புதம் நடக்கும்ன்ற ஒரு கூட்டம் இருந்துச்சு. இன்னொரு கூட்டம் இருந்துச்சு, அவர் வார்த்தைக்காக ஏங்குகிற கூட்டம் இருந்துச்சு. இந்த வார்த்தை, அப்போ அந்த வார்த்தைக்காக ஏங்கி அவர் வார்த்தைகளை கேட்டு அந்த உபதேசம் அவனுக்குள்ள ஒரு ஆலோசனையாக இறங்கும் பொழுது, அந்த ஆலோசனை கேட்டு அவன் மனம் மாறி மனம் திரும்பி சரியான ஒரு மனுஷியை மாறும் பொழுது அவனுக்குள்ள ஒரு சாட்சி, ஒரு அந்த சாட்சியுடைய அந்த காரிய சக்தி எல்லாமே இந்த தேவ மகிமைக்குள்ள வர முடிஞ்சு. தேவ மகிமையினால அவன் ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனுஷன் இருக்க முடிஞ்சு. அதே போல பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த வினாடி 3000 ஜனங்களுக்கு மேல மனம் திரும்ப வச்சு பார்க்கிறோம். சாரட் வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கிறவன் பின்னாடி இருந்த அதிகாரி, அந்த சாரட் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தவன் சொன்ன ஒரு சத்தியம், அந்த பிரசங்கம் அவன் உடனே நிப்பாட்டி
உடனே இங்க நிப்பாட்டு, இந்த இடத்துல ஞானஸ்தானம் கொடுன்னு சொல்லி ஞானஸ்தானம் கேட்கறதை குறித்து பார்க்கிறோம். பவுலும் சில்வானும் அந்த சிறைச்சாலையில அந்த இருட்டு அறைக்குள்ள அவங்களை கட்டி வைத்து சிறை சேதம் பண்ணப்பட்டு அங்கே அவர்கள் அந்த இரவில கர்த்தரை துதித்த பொழுது அந்த பிரசங்கம், அங்கிருந்து அந்த சத்தம், அந்த வார்த்தை அவனுக்குள்ள வந்து அந்த காவலாளி அவனும் அவனுடைய குடும்பமும் மனம் திரும்பி மனம் மாறி தேவ மகிமை பெற்றார்கள். அப்போ தேவ மகிமை என்ன ஆகுதுன்னா ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக உங்களை மாற்றுது. அதுதான் பிரசங்கம், அதான் பிரசங்கம். அதனாலதான் சபையில பிரசங்கத்தின் நேரத்தை ஒரு நேரத்தை வச்சிருக்கோம். அது நம்ம சபையில அந்த பிரசங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இருக்கீங்களா? ஏன் அப்படின்னா பிரசங்கத்தினால ஒருவன் மாறாவிட்டால், அந்த மாறாவிட்டால் அவனுக்கு என்ன பேருனா மாறுபாடு உள்ள சந்ததி. அவன் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறான்? அழிவிற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறான். அழிந்து போகிற காரியத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான். அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்லும்போது பிரசங்கத்தை கேளுங்க, வார்த்தையை கேளுங்க. ஒவ்வொருத்தனையா கூப்பிட்டு ஒவ்வொரு மனுஷையா கூப்பிட்டு ஆலோசனை கொடுக்க முடியாது, ஒவ்வொருத்தருக்கா புத்தி சொல்ல முடியாது. அப்ப பிரசங்கம் கேட்கும் போதே அவங்கவுங்களுக்கு என்னென்ன அந்த உபதேசம் வேணுமோ, ஆலோசனை வேணுமோ, எந்தெந்த காரியத்தில் நீங்க இருக்கீங்களோ அதை எடுத்துக்கொண்டு நீங்க மாறி அந்த சக்தி வாய்ந்த மனுஷியா மாறி உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணி நீங்க மாறதுக்கு தான் பிரசங்கம். அப்போ இங்க சாலமன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அங்க என்ன வந்து ஆட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வானத்திலிருந்து ஒரு அக்னி இறங்கி தேவ வல்லமை இறங்கி அங்க தேவையில்லாத மகிமைகளை எல்லாம் அழிச்சது. அப்ப அந்த தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள இறங்கும் பொழுது உங்களுக்குள்ள தேவையில்லாம இருக்கிற பாவம், சாபம், மீறுதல், அக்கிரமம், விக்கிரகம் எல்லாம் அழியணும். நீங்க பிரசங்கம் கேட்டு தேவ மகிமையில நிறைஞ்சு மறுபடியும் நீங்க அங்க போய் நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அழிவுக்குள்ள போய் நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அழிந்து போகிற காரியத்தை நீங்க போய் தேடுறீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க தேவ மகிமையில என்ன சொல்றீங்க? நிறைய பெற்றுக்கொள்ளும் அர்த்தம். ஆரோனுடைய பிள்ளைகள் அங்கே அந்நிய அக்னியை, அந்நிய அந்த வல்லமையை, அந்நிய மகிமையை உள்ள தேவ ஆலயத்துக்குள் கொண்டு வரும் பொழுது தேவ ஆலயம் எரிஞ்சு போகல, தேவ ஊழியக்காரன் எரிஞ்சு போகல, சபிக்கப்படல. ஆரோனுடைய பிள்ளைகள் மரிச்சு போனார்கள். புரியுதா? அப்போ நீங்க தேவனுடைய மகிமையை சரியாக நீங்க பெற்றுக்கொண்டு சரியாக இல்லைன்னு சொன்னா, வேதம் சொல்லுது சாலமோன் அந்த இடத்துல ஜெபம் பண்ணி முடித்தபோது தேவனுடைய மகிமைக்கு தேவையில்லாத மகிமையை அழிச்சு போட்டது. உலக பிரகார மகிமையை, அது எது உலகத்துல மகிமைன்னு சொல்லி தெரியும்? பணத்தையோ, பொருளையோ, பதவியோ, பட்டத்தையோ. எனக்கு முன்னாடி நான் போடுற என்னுடைய பதவி, எனக்கு பின்னாடி போடுற என்னுடைய பட்டம், இதுதான் எனக்கு மகிமை அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரும்? அதான் பைபிள் சொல்லும், மாறுபாடு உள்ள சந்ததி, அழிவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற சந்ததி அப்படின்னு சொல்லி பைபிள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. நீங்க பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் யார் அந்த மாறுபாடு உள்ள சந்ததி, யார் அழிவுக்குள்ளான சந்ததி. அழிவுக்குள்ளாக போகிற சந்ததியை விட தேவ மகிமையை பெறாமலேயே இருக்கிறவர்கள். எவ்வளவுதான் பிரசங்கம் சொன்னாலும் அந்த பிரசங்கத்துக்கு தன்னை மாற்றாமல் நான் இப்படிதான் இருப்பேன், எத்தனை தான் வருவேன், நான் இப்படி தான் வருவேன், வந்தா வருவேன், வராட்டினா போவேன், நான் இந்த மாதிரி நினைச்சா பைபிள் படி, நினைச்சா ஜெபம் பண்ணுவேன், இப்படிதான் இருப்பேன், முடிஞ்சா நீ இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க பாஸ்டருக்கு என்ன பண்றீங்க? உபதேசம் சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நீங்க அந்த உபதேசத்தை வளரணும். அந்த மாறுபாடு உள்ள சந்ததியாக, அந்த அழிவுக்குள்ள சந்ததியாக, அழிவின் வரிசைக்குள்ள போகக்கூடாது. அதுக்காக ஆண்டவர் வந்தாரு, மரிச்சாரு, உயிர்த்து வந்தாரு, ஜீவனை கொடுத்தாரு, ரத்தத்தை சிந்தினாரு. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அக்கினி இறங்குறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலைவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். கர்த்தருடைய மகிமை அந்த இறங்கும் பொழுது தேவதாச
தாசர்கள், தேவ ஊழியக்காரர்கள், ஆசிரியர்கள் கூட அந்த சபைகளுக்குள்ள, ஆலயங்களுக்குள்ள போக முடியாமல் இருந்தது. காரணம் என்னன்னா, அவ்வளவு சுட்டெரிக்கிற அக்கினியாக இருந்துச்சு, அவ்வளவு வல்லமையா இருந்துச்சு, அவ்வளவு அபிஷேகமா இருந்துச்சு, அவ்வளவு சுட்டரிக்கப்படுகிறதா இருந்துச்சு. அப்ப ஏன் சுட்டரிக்கப்படுறது அப்படின்னா, ஏன் நிக்க முடியாம போச்சு, ஏன் சுட்டரிக்கப்படுறதாச்சு அப்படின்னா, அங்கே அந்த அக்கினியானது சுட்டரிக்கும் பொழுது தேவையில்லாத கிரியைகள் எரிஞ்சு சாம்பலாகும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இறங்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அழுக்குகள் எல்லாம் என்ன பண்ணப்படும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகள் அப்படியே பட்டுப்படாமல் அப்படியே சட்டை கசையக்கூடாது, சேலை கசையக்கூடாது, பேண்டோடைய அந்த அயன் போட்டு அந்த இது அசையக்கூடாது, அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்து பொம்மை மாதிரி போகணும் அப்படின்ட்டு அந்த சூடை வாங்க மாட்டேங்கிறோம். பரிசுத்தாவியுடைய அபிஷேகம் உண்மையை வாங்க மாட்டேங்கிறோம். அப்போஸ்தலர் நாட்களில் பரிசுத்தாவியானவர் இறங்கும் பொழுது அங்கே ஜனங்கள் வேறு வேறு பாஷைகள் பேசினார்கள், தேவனுடைய பாஷை பேசினார்கள். இன்னைக்கு நம்ம அந்நிய பாஷைன்னு சொல்லி என்ன பண்றோம், ஜனங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள், என் பக்கத்தில் இருக்கிற ஜனம் என்னை பார்த்து ஓ பரிசுத்தாவின்னு நினைச்சிட்டாங்க, அந்நிய பாஷை பதில் அப்படின்னு சொல்லி நடிக்கிறோம். ஆனால் வெளியே போன பிறகு நம்ம அப்படியே நம்ம என்ன பண்றோம், அந்த பழைய மனுஷன் பழைய மனுஷிக்குள்ளாக நாம இந்த தேவ மகிமை என்பது எதற்காக அப்படின்னு சொன்னா, அந்த பழைய மனுஷன் பழைய மனுஷி அழிஞ்சி போய் புதிய மனுஷனா புதிய மனுஷன் சபைக்கு நீங்க வந்திருக்கீங்க சண்டே வந்திருக்கீங்க. ஜூன் மாசம் இந்த 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரத்தின் முதல் நாள் ஆராதனைக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தேவ மகிமை உங்களை இறங்கும் பொழுது நீங்க வெளியே போகும் பழைய மனுஷன் பழைய மனுஷியாக அந்த தூங்கு மூஞ்சியோட போறது இல்லை, சபையில வந்து தூங்கி விழுந்துட்டு போறது கிடையாது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஜனங்கள் எல்லாம் பணிந்து குனிந்து, எப்படி தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற விழுந்து குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்ன என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அந்த தேவ மகிமை அவர்களுக்குள்ள இறங்கும் போது அவங்க என்ன அப்படியே கம்முன்னு உட்காருங்க, நெகத்தை நோண்டிக்கிட்டு அங்க சொல்லி விட்டு இங்க சொல்லி விட்டு தலையை சொல்லிக்கிட்டு இப்படி இல்லை, துதித்தார். அவங்களால இருக்க முடியல, தேவ மகிமை இறங்கும் பொழுது அவங்களால இருக்க முடியல, அந்த அக்கினி இறங்கும் போது அவங்களால இருக்க முடியல. அவங்கள என்ன பண்ணுச்சு, அப்படியே என்ன அனல் முட்டுச்சு. அந்த அனல் பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவங்களை இன்னும் 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 சாட்சியாக வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் ஆமா இந்த தேவ மகிமை அவங்களுக்குள்ள இறங்கின உடனே, அந்த அனல் மூட்டி அவங்க அக்கினியில இறங்கின உடனே இப்ப என்ன ஆயிட்டாங்க, அவங்க சாட்சி கூற ஆரம்பிச்சிட்டாங்க, சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு வெளியிட்டாங்க. யாரெல்லாம் மாறுபாடு உள்ள சந்ததி, தவறான சந்ததி, தவறுக்குள்ள கொண்டு போறவங்க, பாவத்துக்குள்ள கொண்டு போறவங்க, மீறுதலுக்கு கொண்டு போறவங்க, அக்கிரமத்துக்குள்ள கொண்டு போறவங்கனாலோ அவங்கள விட்டு அவங்க தூரமா ஆரம்பிச்சிட்டாங்க, விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு தான் தேவ மகிமை. சும்மா குதிச்சு டம்முட்டும் குதிச்சு திருப்பி போய் அதே சொல்றேன். இன்னைக்கு இதெல்லாம் கிடைக்காம இருக்கிறனால நீங்க பிரசங்கத்தை நீங்க சரியா கேட்காமல், பிரசங்கத்தின்படி சரியா உங்களுக்கான அந்த உபதேசத்தை நீங்க எடுக்காமல், அந்த ஆலோசனை எடுக்காமல், நீங்க அந்த தேவ மகிமை பெற்று நீங்க அந்த அக்கினி மூண்டு நீங்க அந்த ஜனங்கள் மத்தியில் வந்து இங்க என்ன ஜனங்கள் இங்க சொல்லப்படுது, மாறுபாடு உள்ள மார்க்க சங்கத்தை விட்டு வெளியே வராமல் அந்த ரட்சிப்பை சரியா நீங்க பெறாமல் இருக்கிறதுனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, ஓடுறீங்க. எங்க அப்படிங்க, இங்க தரிசனம் கிடைச்சிருமா, இங்க தீர்க்க தரிசனம் கிடைச்சிருமா, இந்த சோசியன்ட்ட கிடைச்சிருமா, அந்த மந்திரவாதத்தை கிடைச்சிருமா, இந்த சிலையிட்ட கிடைச்சிருமா, அந்த சிலையிட்ட கிடைச்சிருமா, அங்க கிடைச்சிருமா, எங்க கிடைச்சிருமான்னு போய் அங்க போய் நிற்கிறீங்க. நீங்க இருந்தவரை இருக்கிறவரை இருந்த இடத்துல இருந்து இந்த சபையில இருந்து உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டு அந்த தேவ வல்லமையை நீங்க பெற்று
அந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு வெளியே வந்து நீங்க ரட்சித்துக் கொண்டால் நீங்கள் சொல்வது எதுவோ அது நடக்கும். நீங்கள் என்ன கேட்கிறீங்களோ அது கிடைக்கும். எதிர்பார்க்கிறது அப்படியே உங்களுக்கு எதிர்பார்த்தோம் கிடைக்கும். அறகுறை கிறிஸ்தவர்களாக, வெந்தும் வேகாத கிறிஸ்தவ, கடந்த நாள் சொன்ன அறவைக்கான கிறிஸ்தவர்களாக நீங்க ஒரு அடிப்படை தகுதி செபம் வேத வாசிப்பே உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்ன, சபை கூடுதல்ல பிரசங்கத்தை நீங்க உதறி தள்ளிட்டீங்கன்னா, ஆராதனை நீங்க பணிந்து குனிந்து ஒப்பு கொடுத்து முகம் ஒப்பு கொடுத்து சரண்டராய் ஆண்டோட்ட ஆண்டவங்க நடத்தின தேவமை முழுமையை நிரப்பணும்னு சொல்லி நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா உங்களால எதையுமே சாதிக்க முடியாது. சொல்றது இல்லையா? சத்தியத்தை அறிவீங்க, சத்தியம் விடுதலை இருக்கும். ஆவியானவர் உங்களுக்குள் பேசும்போது காதுள்ளவன் கேட்க. இந்த மாதிரியான சத்தியத்தை போதிக்கிற சில சபைகள் தான். நீ பல ஆட்கள், பல கான்சர்ட் நடத்துகிறவங்களா இருக்கட்டும், லைவ் ப்ரோக்ராம் நடத்துகிறவங்களா இருக்கட்டும், அங்கே என்ன சொல்ற, தீர்க்கதரிசி வரார், தீர்க்கதரிசனம் சொல்றார், உன் கடன் அடையது சொல்றார், உன் கட்டுகள் உடைய சொல்றார், பிள்ளி சூரியனுங்கிற சொல்றார் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கொண்டு போறவங்க இருக்கிறாங்க, கொண்டு போய் சொல்றவங்க இருக்கிறாங்க. அங்கே போய் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ரெண்டு என்னது அப்பமா? எத்தனை அப்பம் சிஸ்டர்? எத்தனை மீன் சிஸ்டர் படிச்சிருக்கீங்களா? எத்தனை சிஸ்டர்? 3 அப்பமா இருக்குமோ? சொல்லுங்க மாட்டேங்கிறீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள வர மாட்டேங்குது. அப்ப எவ்வளவாக நீங்க வார்த்தைகளை நீங்க கேட்டிருக்கீங்க. அதனாலதான் இன்னைக்கு பல பிரசங்கியார்கள், பல சுவிசேஷகர்கள், பல ஊழியம் செய்கிற தேவ தாசர்கள், சபை நடத்துறவர்கள் இன்னைக்கு உங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் வெறும் அதிசயம் அற்புதத்துக்குள்ளேயே உங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சத்தியத்துக்குள்ள உங்களுக்கு வழி நடத்த மாட்டேங்க. நீங்க சத்தியத்துக்குள்ள வழி நடத்தும் போது தான் நீங்க கடைசி காலத்தை நிற்க முடியும். இல்லைன்னு சொன்னா நீங்க இங்க கிடைக்குதா, அங்க கிடைக்குதா, அங்க கிடைக்குதா, இங்க கிடைக்குதா ஓடிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க வெறுமையா ஓடிங்க, நீங்க மாறுபாடுள்ள சந்ததியா இருப்பீங்க. அப்ப தேவ மகிமை இல்லாமல் இருப்பீங்க. தேவ மகிமை இல்லாமல் ஓட்டம் எப்படியா இருக்கும்? வெறுமையா இருக்கும். அது ஏமாற்றமா இருக்கும், தோல்வியா இருக்கும், பலவிதமான பாவத்திலும் சாபத்திலும் இருக்கும். எதுவுமே நினைவானது. வேதம் சொல்லுது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றும் தேவனுடைய மகிமைக்கு. என்ன செஞ்சாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யும். நீங்க தேவனுடைய மகிமை இல்லாமல் எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு லாஸாகத்தான் இருக்கும். இருக்கீங்களா? ஆமென். இப்போ வாசிங்க ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்போ இந்த பரிசுத்தம் நமக்கு தேவை. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதாவது இந்த உலகத்துக்கு உலகத்தான வேஷம் தெரியாமல், நீங்க தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணம், தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறியும்படியாக ஒரு பகுத்தறிவு உங்களுக்கு தேவை. இந்த பகுத்தறிவு உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க மனம் புதிதாகணும். உங்க மனம் புதிதானதான் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் புதிதாகும். உங்க மனம் புதிதானதான் உங்க ஆவி ஆத்மா சரீரம் புதிதாகும். மனசுக்குள்ள கேடுகள் இருக்கும் என்று சொன்னால் முகத்தில், அது அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் முகத்தில் தெரியும். உள்ள கவலை இருக்குன்னா, உள்ள பாவம் இருக்குன்னா முகத்தில் தெரியும். முகம் வந்து பிரகாசத்தை இழந்திருப்பாங்க. இந்த முகத்தை பிரகாசிக்க வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா மோசே, சில பல இஸ்ரவேல் ஜனங்கள், அதை தான் பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் அந்த கலையை இழந்திருக்கிறோம், அந்த வெளிச்சத்தை இழந்திருக்கிறோம், அந்த மகிமை இழந்திருக்கிறோம். வெறுமையாக ஒரு இருட்டுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறோம். வெளியே சொல்லுவோம், பந்தாவை சொல்லுவோம், நானும் கிறிஸ்தவன், எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், பாட்டு பாட தெரியும், எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் அதை பண்ணி இது பண்ணின்னு சொல்லி நம்ம சொல்லத்தான் செய்யறோம். ஆனால் எதுலேயுமே ஒரு ஸ்ட்ராங்கா இங்கே வேதம் சொல்லுது என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் பிரபஞ்ச உலகத்துக்கு வேஷம் தெரியாமல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த உலகத்துக்கு வேஷம் தெரிவிக்கக்கூடாது. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய மனம் புதுசாகணும்,
உங்க மனம் புதுசாகும் பொழுது நீங்க மறுரூபமாகும் போது நீங்க பரிசுத்தமாயிருங்க. அப்ப நீங்க கிறிஸ்தவர்களும் பரிசுத்தமும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள, ஒரு டைட்டிலுக்குள்ள நீங்க வந்துடுறீங்க. இப்ப நீங்க கிறிஸ்தவர்கள் பரிசுத்தமாயிட்டீங்க. பரிசுத்தமாக என்ன செய்ய முடியும்? உங்களால ஒரு ஜெயத்தை கொண்டு வர முடியும். எப்படி? 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் வாசிங்க. 1 பேதுரு 2:21. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். Christ suffered for you, leaving you on example that you should follow in his steps. இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியை, அதாவது ஒரு எக்ஸாம்பிளை நமக்கு வைத்து போயிருக்கிறார். எப்படி வைத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு, வேதனைகள் பட்டு, அவமானப்பட்டு, நிராகரிக்கப்பட்டு, நிஷ்டூரப்பட்டு, சிலுவையில அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி, அப்படிதான் இந்த பரிசுத்தத்தை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் அப்படின்றது என்னன்னா, கிறிஸ்துவர்களை போல, கிறிஸ்தவர்கள் மாதிரியாக, கிறிஸ்தவர்களாகவே, கிறிஸ்துவை போலவே வெளியே காட்டுகிறது. இன்னைக்கு பேருக்கு நானும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு எல்லா அட்டகாசமும், எல்லா அக்கிரமும், எல்லா பாவமும், எல்லா விக்கிரக காரியங்களும், விக்கிரகத்தின் கிரியைகளும் செய்யக்கூடியவர்கள் கிடையாது. பரிசுத்தமாய் வாழ்கிற பரிசுத்த சந்ததி தான் கிறிஸ்தவர்கள். வெளியே நீங்க போய் யார்ட்டையும் பரிசுத்தம் இல்லாம நான் கிறிஸ்தவன் சொல்லிடாதீங்க. நான் பெந்தகோஸ்தல இருக்கிறேன், நான் டிபிஎம் இருக்கிறேன், நான் சிபிஎம் இருக்கிறேன், நான் வந்து இந்த சர்ச்சைக்கு போயிருக்கேன், நான் ஒரு ஏஜ்ல இருக்கிறேன், நான் மெத்தடிஸ்ட்ல இருக்கிறேன், நான் அதில் இருக்கேன், இதில் இருக்கேன், ஒரு பகுமானமா, ஒரு பந்தாவா என்று சொல்லாதீங்க. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாக, சரீரத்தில் கீறி கொள்ளக்கூடாது, பச்சை குத்திக்கிற கூடாது, உன் சரீரத்தில் கேடு உண்டாக்கக்கூடாது, அவமானம் உண்டாக்கக்கூடாது. அலங்கார பொருட்களினாலே, அலங்காரம் செய்கிறேன் என்ற பெயர்களினாலே உன் சரீரத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் கொண்டு வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து தங்குற தேவாலயமாகவே உன்னுடைய சரீரம் இருக்கணும். உன் மனம் புதிதாக இருக்கணும், புதிய சிந்தனையா இருக்கணும், கீழ்ப்படுகிற சிந்தனை இருக்கணும், ஞானமுள்ள சிந்தனை இருக்கணும், ஒழுக்கமுள்ள சிந்தனை இருக்கணும், பரிசுத்தமா வச்சுக்கணும். உன் கணவனுக்கு ஏற்ற மனைவியாக, உன் மனைவிக்கு ஏற்ற கணவனாக, உன் பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு தாயை தகப்பனாக, உன் சபைக்கு ஏற்ற ஒரு நல்ல விசுவாசியா இருக்கணும். அங்கே குறைகளை கண்டுபிடிக்கிற ஒரு குறை உள்ளவனாக இருக்கக்கூடாது, அங்கே குறைகளை சமாளிக்கிறவனாக அல்லது குறைகளை நீக்கிற ஒரு இடத்துல நீங்க இருக்கணும். சபைக்கு வந்துட்டு போறீங்க, குறைகள், ஆமா பாஸ்டர்கிட்ட குறை இருக்கு, பாஸ்டர் பொண்ணுகிட்ட குறை, பாஸ்டர் மனைவிட்ட குறை, பாஸ்டர் பிள்ளைகிட்ட குறை, அங்க இருக்கிற விசுவாசத்தை குறை, அந்த குறைக்கு இது குறைக்கு, அது சரியில்லை இது சரியில்லை, அப்படி போட்டாங்க மியூசிக், இப்படி போட்டாங்க மியூசிக், வார்த்தை அப்படி இந்த வார்த்தையில அதோட சேர்த்து கொடுக்கும், அந்த வார்த்தையில அப்படி பண்ணா நல்லா இருக்கும், அதுக்கு அடுத்த வசனம் இப்படி சொல்ல, அதையும் ஒரு பாஸ்டர் சொன்னா நல்லா இருக்கும், இப்படி சொல்லக்கூடாது. அங்கே குறைகளை கண்டுபிடிச்சு அந்த குறைகளை சீர்படுத்தி, குறைகளை சமாளித்து, குறைகள் இல்லாம மாற்றுகிறது தான் இந்த பரிசுத்தர்களுடைய வேலை. உங்க குடும்பத்தில் நீங்க ஒரு கணவனாக இருக்கீங்க, ஒரு மனைவி இருக்கீங்கன்னா, நீங்க அந்த குடும்பத்தில் என்ன பண்ணணும்? நீங்க பரிசுத்தமான ஒரு கிறிஸ்தவ தேவ மகிமை உள்ளவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அந்த தேவ மகிமை உள்ளவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல அங்கே சீர்படுத்துற, மனைவியை சீர்படுத்துற, கணவனை சீர்படுத்துற, உன் பிள்ளைகளை சீர்படுத்துற இடத்துல இருந்து உன் குடும்பத்தை தேவ மகிமையின் குடும்பமாக வெளியே கொண்டு வருவீங்க. இல்லைன்னா தேவ மகிமை ஒரு கூட இல்லைன்னு சொன்னா, ஒரு பந்தாவுக்காக, ஒரு ஏதோ காரியத்துக்காக நீங்க வந்து அப்படியே வந்துட்டு உட்காந்து தூங்கி மூஞ்சி எழுந்துச்சு போனீங்க அப்படின்னு சொன்னா, தூங்கி மூஞ்சி எழுந்துச்சு வந்து உட்காந்து காரியத்தை இடத்த தேய்ச்சிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படியும் இருக்க மாட்டீங்களா? மாற மாட்டேன் பிரதர், நான் மாற மாட்டேன் பாஸ்டர், நான் இப்படிதான் இருப்பேன் சிஸ்டர், நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா, படாம வந்துட்டீங்கன்னா, நீங்க மாறுபாடு உள்ள சந்ததி, நீங்க தேவ மகிமை இழந்த சந்ததி. அப்போ அங்கே நீங்க பரிசுத்தமா இருக்க மாட்டீங்க. உங்களால பல அழிவுகளும் பல காரியமும் எழும்பாமல், உனக்கு பின்னாடி உங்களுடைய சந்ததிகளும் நிர்மூலமாக்கப்படும்.
இது ஒரு சாபம் கிடையாது. உன் பிள்ளைகளுடைய சந்ததிகளை மாற்றுவதற்காக நீ மாறணும். தாவீது குற்றம் செய்தான், தாவீது கொலை செய்தான், தாவீது அநேக விஷயத்தை தடமாறி போனான். ஆனால் அந்த தேவனுடைய வல்லமை மகிமை அவ்வளோ வரும்பொழுது, அந்த தேவ மகிமை தேவ ஆவியானவருக்குள்ள அவன் செயல்படுத்தி போகும் பொழுது அவனை தன்னை மாற்றிக்கொண்டான். தன்னை மாற்றும் பொழுது அவனுக்கு அடுத்து உள்ள பிள்ளைகள் அங்கே சாலமோன் தேவ ஆலயத்தை கட்டும்படியாக. புரியுதா? அப்போ நீங்க மாறினீங்க அப்படின்னா உங்க பிள்ளைகள் அதை அடிச்சு வரும். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. ஆமென். Christ suffered for you, living you on example. Amen. That you should follow in his steps. அடிச்சுவடுகளை, அந்த ஸ்டெப்ஸ், அந்த அடிச்சுவடுகளை, பாதத்தின் தடத்தை பதித்து போனார். என்னை பின்தொடர்ந்து வாங்க சொல்லி போனார். அந்த தேவனுடைய வல்லமை, அந்த தேவ மகிமை உங்களுக்குள்ள வந்துச்சு. நீங்க பரிசுத்தமாயிருங்க. நீங்க பரிசுத்தமாயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததி நீங்க என்ன பண்ணுன்னு பாருங்க. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சாத்தான் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து விடுறான். ஒரு அரசியல் நோக்கத்தில் அரசியல்வாதிகளுக்குள்ள கொண்டு போய் கோர்த்துக்கிறான். நீங்க ஒரு அரசியல்வாதி கிட்ட போய் சேர்ந்து அந்த அரசியல்வாதிகளுடைய பிரமுகராக போய் மாறி அங்க உறுப்பினர் கார்டு, ஒரு மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, அங்கே அந்த அரசியல் கார்டு. ஆனா நீங்க நினைக்கிறீங்க அந்த அரசியல் கார்டு எனக்கு கொடுக்கப்பட்டாச்சு, இந்த அரசியல்வாதிகிட்ட நான் போய் சேர்ந்துட்டேன், இங்க எனக்கு ஒரு மெம்பர்ஷிப் கார்டு, எனக்கு இங்க பெருசா இல்லை. இங்க நீ மெம்பர் ஆகி, சபையில நீ மெம்பர் ஆகி, இங்க தேவ வலிமை பெற்று, தேவ மகிமை பெற்று, தேவ கிருபை பெற்று, இங்க அடிசோட மாதிரி இங்க வாங்குற அந்த ஐடென்டி கார்டு தான் உன்னை மாற்றும். பிசாசன் என்ன பண்றான், தேவ மகிமை இழக்க வைக்கிறதுக்காக கொண்டு போய் கோர்த்து விடுறான். அது தெரியாம என்ன பண்ணிடுற, போய் அங்க போய் சேர்ந்துடுற. புரியுது? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் போய் கோர்த்துக்கிட்டீங்க. சாத்தான் கோர்த்து விட்டு உங்களை எப்படி காட்டுறான், வெளியில எந்த சின்னத்துல காட்டுறான், சின்னம்னா ஐடென்டிஃபை, உங்களை எப்படி காட்டுறான், அதுக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கீங்க. அதை வெளிப்படுத்துறீங்க. கிறிஸ்துவ பிள்ளையாக, இயேசுவின் பிள்ளையாக என்ன தருவீங்க? நீங்க சொன்னீங்க, என் வாழ்க்கையில் அதிசயம் இல்லை பாஸ்டர், அற்புதம் இல்லை, நான் எவ்வளவோ ஜெபித்து கேட்கல. தேவ மகிமைக்குள்ள நிறைஞ்சிட்டீங்கன்னா, நீங்க பரிசுத்தமா மாறிட்டீங்கன்னா, நீங்கள் சொல்வது எதுவோ கிடைக்கும். நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து, நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு சில காரியம், நான் இந்துஸ்தான் லிமிடெட்ல வேலை பார்த்தேன், உஜாலா கம்பெனியில் வேலை பார்த்தேன், நியூட்ரின் சாக்லேட்டுக்காக வேலை பார்த்தேன், நியூட்ரின் சாக்லேட் ஏஜென்ட் எடுத்தேன். ஒரு பெரிய என்னுடைய தரிசனம் எனக்கு பெருசா இருந்துச்சு. ஆனால் தேவனுடைய தரிசனம், தேவனுடைய தரிசனத்துக்கு ஏதுவாக என்னுடைய தாய் எனக்கு வைத்திருந்த தரிசனம், என் தாய் இவன் ஊழியக்காரனாக வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்த தரிசனம், இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு ஐடென்டிஃபையா இருக்கு. அப்போ என்னுடைய தரிசனம் எதுவுமே நிறைவேறல. கர்த்தருடைய தரிசனம் எனக்கு நிறைவேறது. இரண்டாவது என்னுடைய தாய் தகப்பன் தரிசனம். அப்போ தாய் தகப்பனுடைய தரிசனம் பிள்ளைகளை குறிச்சு இருக்கணும். எப்ப கலெக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், நீதிபதி ஆகணும், ஃப்ளைட் ஓடுற அதுவும் இல்லை. என் பிள்ளை தேவனுடைய பிள்ளையாகணும், தேவனுடைய மகிமை நிறைஞ்ச பிள்ளையாகணும், என் ஊழியக்காரனுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்கணும். சபையில என் பிள்ளை அங்கே வெளிச்சமா இருக்கணும், என் பிள்ளை சாட்சியா இருக்கணும். அந்த தரிசனம் உங்களுக்குள்ள கொண்டு வரணும். சொல்லுவது இல்லையா? அந்த தரிசனம் பெற்றோர்கள் வைக்கணும். அந்த தரிசனம் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நீதியின் தரிசனம் தான் நிறைவேறும். இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சாலும் தேவ மகிமையை இழந்து பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும், எதை காட்டணும், எதில் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி எதை நீங்க முன்குறிச்சாலும் அது உங்களுக்கு நஷ்டமாகவே முடியும். நீங்க சரி, அந்த அடிப்படை தகுதி பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, அதுலயே நீங்க சரியா இல்லாமல் இருப்பீர்கள்னாலதான் நீங்க சபையில ஒழுங்கில்லாமல் இருக்கிறீங்க.
இருக்கிறதுனால தான், சரியா சரண்டர் ஆகாம இருக்கிறபடினால தான், நீங்க பணிந்து குனிந்து கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறதுனால தேவனுடைய மகிமையை நீங்க அடையாமல், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உலகத்தின் மகிமை, தேவ மகிமை இறங்கும் போது உங்களை அழிக்கும்படியாக, உங்களை இல்லாமல் ஆக்கும்படியாக மாற்றுகிறது. அப்ப அப்படி மாற்றும்படியாக இருக்கிறதுனால தான் நீங்க இங்க கிடைக்காத மறுபடியும் அந்த சிறையில கிடைக்குமா, இந்த மந்திரவாதிட்ட கிடைக்குமா, இந்த ஜோசியக்காரட்ட கிடைக்குமா? நீங்க கரெக்டா தேவ மகிமையை நிரம்பி, நீங்க பைபிள் படிக்கிறதுக்கு சரியான முறையில் படிச்சு, அந்த அடிப்படை தகுதியில் படிச்சு, ஜெபம் பண்றது அடிப்படை தகுதியில் சரியா இருந்து, சரியா சபைக்கு வந்து சபையில ஐக்கியப்பட்டு அங்கே உங்களை வெளிப்படுத்தி ஒரு ஐடென்டிஃபை காமிச்சு, சரியா ஒரு மெம்பர்ஷிப்பை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி, புரியுதா சொல்ற? அங்க தேவ மகிமை அங்க சரியா நீங்க பெற்று நீங்க பரிசுத்தம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல ஜெபம் பண்ணலாம். அப்போ ஒரு காலத்துல நான் என்னுடைய தரிசனத்தின் கிறிஸ்டின் ஆர்கனைசேஷன்ல வேலை பார்த்தேன், அது பண்ணேன், இது பண்ணேன், இது பண்ணேன், என்னென்னமோ பண்ணேன், ஓடுனேன். ஆனால் இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல ஜெபம் பண்ற கர்த்தரை கொடுக்குறேன். இன்னைக்கு வெறும் ஊழியம் தான் பண்றேன், வெறும் வார்த்தைகளை பிரசுரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஊழியக்காரனை மட்டுமே என்னை நான் ஆண்டவருடைய தேவ மனுஷன் என்று மட்டுமே நான் என்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் உட்கார்ந்த இடத்துல, இன்னைக்கு நான் இங்கே ஓடுறேங்க, எந்த மனுஷனுக்கு முன்னாடி போய் இங்கே பணம் கிடைக்குமா, இங்கே வேலை கிடைக்குமா, அது நடந்துமா, இது இல்லைமா, காலையில் வீட்டோட கொடுக்கணும், காலையில் சர்ச்சோட கொடுக்கணும், காலையில் கரண்ட் பில் கொடுக்கணும், ஐயோ இன்னைக்கு ஒரு பெட்ரோல் பில் போடணும், இன்னைக்கு எங்கே போவேன் இல்லை. உட்கார்ந்த இடத்துல ஆண்டவரே என் வீட்டு வாடகை கொடுங்க, சர்ச் வாடகை கொடுங்க, பெட்ரோல் தேவையில் கொடுங்க, கொடுக்கிறார் ஆண்டவரை. இத்தனை வருஷம் நான் இருக்கிறேன். சொல்லப்படுது இல்லையா? அதான் தேவ மகிமை. இந்த தேவ மகிமை உங்களை பரிசுத்தம். நீங்க பரிசுத்தமாயிட்டு உட்காந்துக்கணும், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். பக்கத்து வீட்டுக்காரன் சொன்ன, ஏற்ற வீட்டுக்காரன், சொந்தக்காரன் சொன்ன, வேலை செய்யறத சொன்ன, அங்கே போய் நின்று இங்கே போய் நின்றுன்னு சொல்லி யாருக்கு முன்னாடியும் போய் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க. உங்களை நீங்க அழுக்காக்கிட மாட்டீங்க. அப்படி அழுக்காக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க சரியில்லை. தேவ மகிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிதான் நீங்க பரிசுத்தமாவீங்க. எப்படி? யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜான் காஸ்பல் chapter 17 யோவான் புஸ்தகம், யோவான் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியமே, வசனமே சத்தியம். அதனாலதான் பிரசங்கத்தை கேளுங்க. பிரசங்கம். அதனாலதான் பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது அத்தனை 1000 ஜனங்கள் மனம் மாறினாங்க, மனம் திரும்பினாங்க. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணும் பொழுது மனம் மாறினாங்க. இன்னைக்கு பிரசங்கத்தை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, நீங்க மனம் மாறி இருந்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு பரிசுத்தமாயிருப்பீங்க. நீங்க பரிசுத்தமாயிருந்தீங்கன்னா, இன்னைக்கு சபையில அநேக ஜாதி ஜனங்களை கொண்டு வந்து இருக்க இடம் தெரியாமல், இன்னைக்கு ஒரு ஆராதனை 10ல் 2 ஆராதனை வைப்போமா, 3 ஆராதனை வைப்போமா, இன்னொரு லாங்குவேஜ்ல ஆராதனை வைப்போமான்ற அளவுக்கு போயிருக்கும். 2வது உங்களுடைய குடும்பங்களிலேயும் இன்னைக்கு ஒரு பெரிய அமைதி, பெரிய ஆசீர்வாதம் பெற்றிருப்பீங்க. இன்னைக்கு பெரிய பயங்கரமான ஆசாரியர்களாக, லேவியர்களாக, ராஜாக்களாக, ராஜாவுடைய பிள்ளைகளாக உங்க சந்ததிகளை இருக்கும். நீங்க இங்க சரியா இல்லாம இங்க பாஸ்டர் குற்றம் கண்டுபிடிச்சு, இங்க சத்திய பிரசங்கத்தை சரியா நீங்க உணராம, பிரசங்கத்தை கேட்காம, பிரசங்கம் என்னமோ உங்களை திட்டுறாங்கன்ற மாதிரி, உங்களை வஞ்சிக்கிறாங்கன்ற மாதிரி நீங்க எங்கிட்டு பாக்குறீங்கன்னா, பிரசங்கம் சொல்றாரு பாஸ்டர், அவரே முடியாம தான் அடிபட்டு கையில கெட்டு போட்டு வர்றாரு. அந்த பாஸ்டர் அம்மாவை கொண்டு போய் ஹார்ட்ல அட்டாக் வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு வராங்க. அவங்க பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம வச்சிருக்கிறாங்க. இப்படிதான் பாக்குறீங்களுடைய. இன்னொரு பக்கம் பார்க்கணும், அவங்க பிரசங்கத்தினாலதான் இன்னைக்கு அழிஞ்சு போகாமல் சொல்லுவாங்க. மாறுபாடுள்ள சந்ததியாக 10ஓட 11ஆக எண்ணப்படாமல் பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்படி பார்க்க முடியும். இப்படி பார்க்கறதுனாலதான் அவங்கள்ட்ட போய் செபத்துக்கு சொல்றதா. இன்னைக்கு விசுவாசிகள் யாராவது என்ன ஜோடிக்கீங்க, ஜெபம் பண்ண. ஆனா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். பிரிஞ்சிருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரணும், வியாபாரம் கிடைக்கணும், பணம் கிடைக்கணும்,
கடன் அடையணும், அது வாங்கணும் இது வாங்கணும். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், கர்த்தர் அதை கொடுத்துட்டு இருக்கிறாரு, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் எந்த ஒரு ஜெப குறிப்பு, ஏன்னா அவரே பாவம், நான் பாவம் கிடையாது. நான் பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி, பரிசுத்தமான சந்ததி, ஒதுக்கி வைக்கப்பட்ட சந்ததி, உணர்த்தப்பட்ட சந்ததி. என்னால் எல்லாம் செய்ய முடியும். மூணாவது வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஒரு சகோதரன் நடிச்சாலும் போன 2 வாரத்துக்கு முன்னாடி நடிச்சாலும் அந்த ஃபோன் பண்ணி வச்சிட்டார். டக்குன்னு ரெண்டு ரிங் வந்துட்டு வச்சிட்டார். நான் டக்குன்னு இருந்துச்சு, நான் முடிச்சு தான் உட்காந்துருந்தேன். 12 1 மணி முடிச்சு தான் உட்காந்துருந்தேன். டக்குன்னு எடுத்து அடிச்சிட்டேன். என்ன பிரதர் ஏன் அடிச்சிங்க? ஒன்றும் பேசுகிறாடியா, ஸ்தோத்திரையா, நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கேன், சொல்ல என்ன விஷயம்? இல்லை, உங்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்லி ஜெபம் பண்ணணும். அது நடிச்சாமல் ஆச்சு, நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்களோன்ட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன். இல்லை நீங்கள் பண்ணலாம், என்ன விஷயம்? என் மகன் ஜெபம் பண்ணுங்க. என் மகன் நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து வாய் புலம்புறான், என்ன செஞ்சு ஓடுறான், பயமாக்குறான், அழுகிறான், நடுகிறான். 27 வயசு. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தான். ஏதோ ஊர் சொன்னார், எல்லப்பட்டியும் ஏதோ ஊர் சொன்னார். எல்லப்பட்டி ஏதோ எஸ்டேட். அந்த எஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்தான். எல்லப்பட்டி எஸ்டேட் தெரியும். எல்லப்பட்டி எஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்தான். போயிட்டு வந்தது வந்து அவன் பயப்படுறான். எதை பார்த்துட்டு வந்தான் தெரியல. நடுக்கிறான், அழுகிறான், அழற எந்திரிக்கிறான். 27 வயசு, திருமணமாக வேண்டிய வயசு பொண்ணுகளை பார்த்து வச்சிருக்கிறோம். தயவுசு அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மா இறந்து 10-15 வருஷம் ஆச்சுங்க. அதனால அக்கா ஜோம் பண்ணுங்கய்யா, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு சொன்னால் ஃபோன் பண்ணிவிட்டேன், உங்களை சொல்லி ஜோம் பண்ணுவேன், ஆனாலும் உங்களை டிஸ்டர்ப் ஆகணும். இல்லைப்பா ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணி முடிச்ச பிறகு சொன்னாங்க, ஐயா என்னுடைய வீடு முழுவதும் தேவ மகிமை இறங்குறதை கண்டேன், அக்கினி இறங்குறதை கண்டேன், என் மகன் மேலே ஒரு கரம் இறங்குறதை கண்டேன் அப்படின்னா. அடுத்த நாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணாரு, அசையா ரொம்ப சந்தோஷம் ஐயா, நல்லா தூங்கி காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு அவன் டியூட்டி கிளம்புனான். அவன் என்கிட்ட சொன்னான், அப்பா இத்தனை நாள் இல்லாத போது இன்னைக்கு வந்து ஒரு விசேஷமா இருக்குப்பா, என்ன தெரியல, எனக்கு ஃப்ரீயா இருக்குப்பா. இல்லைன்னா காலை எந்திரிக்கையில அடிச்சு போட்ட மாதிரி எந்திரிப்பேன், ஒரு அவமானமா இருக்கும், ஒரு பயமா இருக்கும், ஒரு அழுத்தமா இருக்கும், வேலைக்கு போகவே பிடிக்காது. ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியலப்பா, இன்னைக்கு 6 மணிக்கு எந்திரிச்சேன், இன்னைக்கு குளிச்சேன், இன்னைக்கு ஒரு உற்சாகம். ஏன்டா அப்பதான் சொன்னாரான், நைட்டு பாஸ் ஐசஸ் அவங்க உனக்காக வச்சு விட்டார், அவருக்காக ஃபோன் பண்ணாங்க. அதுதான் பரிசுத்தமானால் நடக்கக்கூடிய காரியம். நீங்களும் பரிசுத்தமாக இருந்தீங்க, பரிசுத்தமான கிறிஸ்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களாலையும் நடக்கும். சொல்றீங்களா, என் வீட்டில் நடக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண கிடைக்க மாட்டேன். ஏன்னா அடிப்படை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன். அடிப்படை பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, அதே உங்கள்கிட்ட இல்லாமல் போச்சு. 2வது பிரசங்கத்தை நீங்கள் கேட்காம போயிடு. அதனால தேவ மகிமை நீங்கள் இறந்து போயிடுங்க. அப்போ தேவ மகிமை உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் பரிசுத்தமானதான் எல்லாமே. இவங்க வந்து சுவிசேஷம் சொன்னாங்க, நான் கிறிஸ்தவனா மாறிக்கிட்டேன், ஏதோ கிறிஸ்தவனா உலகத்தில் காட்டிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், இந்த சில காரியங்கள், இந்த சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில காரியங்கள் கிடைக்கிறதுக்காக இன்னும் மாற்றப்பட்டதை அவங்க சொல்ல மாட்டேங்க, பேர் மாற்றப்பட்டதை சொல்ல மாட்டேன்றாங்க. எதை சொல்றாங்க அப்படின்னா, தன்னை அங்க உள்ளவங்களாகத்தான் சொல்லிக்கிறாங்க, அந்த கிறிஸ்தவர்கள் அல்லது அந்த ஆளுகளாகத்தான் சொல்றாங்க. சில ஊழியக்காரர்களும் சரி, சில ஊழியக்காரர்களும் சரி, சில விசுவாசிகளும் சரி, சில சபையில் இருக்கிற உறுப்பினர்களும் சரி, இன்னைக்கும் அவங்களுக்கு கவர்மெண்ட் கிடைக்கக்கூடிய சலுகைகளுக்காக அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டிய காரியங்களுக்காக அவங்களை என்ன பண்றாங்க, வேற மாதிரி காட்டுறாங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் பரிசுத்தமாக தான் காட்டணும், கிறிஸ்துவர்களாக தான் காட்டணும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் அங்கே மாறினீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் சிஸ்டமே மாறிடும், அந்த ப்ராசஸே மாறிடும். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனத்தின் அந்த ப்ராசஸை மாறும் பொழுது அங்கே நீங்கள் குலைக்கப்பட்ட இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். எத்தனை பேர் பிரோஜனமாக இருந்துச்சோ சபைக்கு சாட்சியாக இருங்க, சபையில் கனி கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்தவர்களும் பரிசுத்தமும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலிருந்து தொடர் போதனையாக இன்றைக்கு தேவ மகிமை
உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை வார்த்தையை பார்த்தோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ மகிமை உள்ளவர்களாக மாறட்டும். அந்த தேவ மகிமையை பெற்று பரிசுத்தமாய் மாறி அவர் எந்த இடத்துல எது தேவையோ அத்தனை சதிக்கப்பட்டோம். சிறு பிள்ளைகள் வேலையிலும் படிப்பிலும் ஞானத்திலும் அறிவிலும் கட்டி எழுப்புங்க. வாலிப பிள்ளைகள் குடும்பத்தில் எழுப்புங்க. வாலிப பிள்ளைகளுடைய தரிசனங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறட்டும். வாலிப பிள்ளைகளுடைய சீக்கிரத்தில் திருமண காரியங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. ஸ்திரீகள் புருஷர்கள் மனம் மாறட்டும். ஆண்டவர் இயேசுவே, எனக்காகவே இந்த வார்த்தை என்று சொல்லி அவர் நினைப்பார்கள் என்று சொன்னார். அவர் உடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். மாறுவார்கள் என்று சொல்லி அர்த்தம். ஏதோ கேட்டேன், ஏதோ நடந்துச்சு, ஏதோ போறேன், முடிச்சோட வேலைக்கு போகணும், வியாபாரம் போகணும், படிக்க போகணும்னு சொல்லி உதவி தள்ளி போனார் என்று சொன்னார். மாறுபாடுள்ள சந்ததி. இந்த சபைக்கு வருகிறவர் மாறுபாடுள்ள சந்ததியாக்கக்கூடாது. மாறுபாடுள்ள சந்ததி விட்டு வெளியே வருகிறவர்களாக, அந்த அசுத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவர்களாக, தேவ மகிமையை பெற்று பொல்லாத மகிமையை எரிச்சு சாம்பலாக்கி இனி எழும்பக்கூடியவர்களாக ஆசிரியர் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.